ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 6வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 5 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வீடியோக்கு லைக் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுக்கே உரித்தான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்திருப்பா. அதுக்கப்புறம் 3 வருஷம் கடந்து போயிருக்கும். அவனுக்கான அடுத்த ட்ரையலுக்காக ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு அடுத்த ட்ரையல் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் இருந்துட்டு 5 நாளா தொடங்க போதா. அப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வந்துட்டு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படிங்கிறப்ப அந்த சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து இதை பத்தி நீ கேர்ஃபுல்லா யோசிச்சு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க பேசிட்டு இருக்கப்பவே மறுபடியும் அந்த தடியனை வந்துட்டு அந்த 900 இருந்துட்டு மறுபடியும் அவன் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான மாதிரி அங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்ல. அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு ரைட், அவன் தான் என்னோட காலை வேற உடைச்ச நாய், உங்களுக்குமே அவனை பிடிக்காது தானே பாஸ், ஹவ் அபவுட் நம்ம வந்துட்டு அவனை போட்டு அடி பொழந்துடலாம். அப்படிங்கிறப்ப நம்ப மட்டுமா அப்படின்னு அந்த தடியை 185 கேட்க, இல்ல ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம கையில இருந்த அந்த வெயிட்டான கை விலங்குகளை வந்துட்டு நம்ம கழட்டி வச்சதுனால நம்மளுக்கு வந்து பவர் அப்படியே சர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம 6 பேர் இருக்கோம். லிசன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னா நாங்களாச்சும் இதை வந்துட்டு பண்ணிடுறமே. அப்படிங்கிறப்ப அந்த 185 பட் அவனும் தானே கை விலங்க வந்துட்டு கழட்டிட்டான். அப்படிங்கிறப்ப இல்ல அங்க பாருங்க, இன்னும் அவன் கையில அது இருக்கு, பட் நம்மளத வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம். சோ நீ இல்லாம நாங்க 5 பேர் போனாலும் கூட அவனை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அடிச்சு போடலாம். அப்படிங்கிறப்ப மத்தவங்க ஆமா, அவன் அந்த கப்ஸை கலட்டுறதுக்குள்ள அவனோட மூஞ்சிலே நம்ம ஸ்பாஷ் பண்ணி போடணும். அப்படிங்கிறப்ப அந்த 185 இருந்துட்டு ஆல்ரைட் தென் நான் எல்லாமே நீங்க பாய்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவனுங்க எப்படி சொல்றானுங்க, சரி இவங்க வந்துட்டு பெயிட்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப மத்தவங்க எல்லாம் ஃபைன், நாங்க வந்துட்டு போயிட்டு அந்த பங்காசம் வந்துட்டு பஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க இங்க உட்காந்து ஷோ என்ஜாய் மட்டும் பண்ணுங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருக்கிற ரூமுக்கு போயிட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப ஹீரோ வந்துட்டு இவங்க உடம்புல இருந்து அப்படியே கில்லிங் இன்டென்ட் வந்துட்டு சர்ஜ் ஆகி வெளியே வந்துட்டு இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே அந்த கைவிலங்குகளை கலட்டுற மொமெண்ட்டுக்காக இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அப்படின்னு நினைச்சிட்டு எந்திரிச்சிட்டு இதை வந்துட்டு ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் உங்க பாய்ஸுக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் சான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம மறுபடியும் என் கூட எதுக்காக ஃபைட் எடுக்க கூடாது அப்படிங்கிற காரணத்தை நான் உங்கள்ட்ட சொன்னல. அப்படிங்கிறப்ப லைட்டா பயம் கிளம்பிட்டு அதெல்லாம் இல்ல உடனே நாங்க இப்ப போட்டு பொழகதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற மத்தவங்களை தாண்டிட்டு ஒரே ஒருத்தனை மட்டும் குத்தி அவனோட உடம்ப கிழிச்சு அப்படியே பின்னாடி வந்து தூக்கிட்டு போயிடறான். அவங்களுக்கு எப்படி ஒரு சிங்கிள் ப்ளூல அவனோட ஸ்டொமக் வந்து பேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்ல. ஹீரோ வந்துட்டு நான் உங்க இடியட்ஸ் கிட்ட உங்களை வந்துட்டு நான் கியூட்டா இருக்கனாலயோ இல்ல வேற எதனாலயோ வந்துட்டு உயிரோட விடல, நீங்க எல்லாருமே ரொம்ப யங்கா இருந்தீங்க, அதனால மட்டும்தான் இப்ப உங்களை உயிரோட விடுறேன் அப்படின்னு சொன்னேன் தானே. இதனால மறுபடியும் வந்துட்டு என்னைய அட்டாக் பண்ண வரீங்கல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு அட்டாக் பண்றப்ப அந்த இடத்துல பயங்கரமா சத்தம் வருது. அப்ப அந்த தடிய 185 இருந்துட்டு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க இருக்கிற எல்லாருமே கொல்லப்பட்டாங்களா, அந்த 900 இருந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அது மட்டும் இல்லாம யாளுங்க தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லா தெரியும். போச்சு, அவன் வந்துட்டு ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லாம வெளியே வரானே, அது மட்டும் இல்லாம எதுக்கு அவன் என்ன பாக்குறான், இட்ஸ் ஃபைன், நானுமே என்னோட கப்ஸை வந்துட்டு கழட்டி வச்சுட்டேன், சோ நானுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கிட்ட நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு நானுமே உனக்கு செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது உனக்கு கிடையாது, இதுதான் ஒரே சான்ஸ் அப்படின்னு சொன்னது தானே. அப்படிங்கிறப்ப அந்த 185 நான் என்ன பண்ண உனக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன நான் நேத்து தான் பிறந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இதுல நீ இன்வால்வ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க அந்த 185 போச்சு, சரி இவ்வளவு தூரம் வந்துருச்சு அப்படின்னா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எதையோ வந்துட்டு யூஸ் பண்றான் போல. ஹீரோ வந்துட்டு அதுல இருந்து தப்பிச்சு முன்னாடி அட்டாக் பண்ண வரப்ப அவனோட வெப்பனை எடுத்து இப்ப அட்டாக் பண்ணல அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்து அந்த அட்டாக் பிளாக் பண்ணிட்டு அவனோட அட்டாக்கை வச்சு அவனோட உடம்புலயே இருந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். எப்படி இதை பண்ணான் இந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் சரிஞ்சு வந்துட்டு விழுந்துடுறான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ போனோன்னு அந்த ஏங் அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு அதை பார்த்துட்டு இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல 5 நாள் கழிச்சு அந்த க்ளோசிங் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தொடங்க போகுது. அப்ப அந்த சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் வந்துட்டு வச்சீங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட ஐட்னஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க, அதை நீங்க அப்டைன் பண்ணதுக்கு அப்புறம் இங்கிருந்து நகர ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்டயுமே போயிட்டு உன்னோட ஐட்டமே எடுத்துக்கோ, உண்மையுமே இந்த ஐட்டம் தான் உனக்கு தேவைப்பட்டுச்சா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா எக்ஸாக்டா இதை தான் வந்துட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். அப்படிங்கிறப்ப அடுத்த ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஹவ் அம்யூசிங், எனக்கு கரெக்டா ஞாபகம் இருந்தா இவன் வந்துட்டு ஒரு டாப் டயரான ஆள்லாம் கிடையாது, பட் இப்ப இவன் மேல எனக்கு நல்ல ஃபீலிங் வந்துட்டு வருது அப்படின்னு நினைக்கிறாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவங்க கூட்டிட்டு போற வழியில போறப்ப இன்னுமே நானு 32 பவுண்ட் இருக்கிற ஒவ்வொரு விலங்கையுமே இருந்துட்டு என்னோட உடம்புல வந்துட்டு கேரி பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு அயன் ஸ்பியர் வேற இருக்கு. நான் நினைச்சதை விட இது ஹெவியா தான் இருக்கு. பட் ஒன்ஸ் இந்த வெயிட் எல்லாத்தையுமே நான் கேரி பண்றதுக்கு பழக்கப்பட்டுட்டு அப்படின்னா நான் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறுவேன். ஃபர்ஸ்ட் என்னோட மைண்டையும் பாடியும் இருந்துட்டு கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 2 விஷயத்தையுமே இருந்துட்டு நான் ஹார்மனைஸ் அதாவது ஒருங்கிணைக்கணும். பை த டைம் இந்த க்ளோசிங் ட்ரைனிங் வந்துட்டு எண்டுக்கு வரப்போ என்னோட ஹெவன் வேர்ட் சோல் அர்த் அண்ட் பாடி இருந்துட்டு
வந்துட்டு கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிரும். நான் வந்துட்டு ஒரு புது மனுஷனா வந்துட்டு பறப்பேன். இந்த ஹெவன்வர்ட் சோல் எர்த் டெக்னிக் மூலியமா ஒருத்தவங்களோட பிசிக்க மட்டும் பலமா மாறாது. ஆர்டிபிஷியலா அது ஒருத்தவங்களோட உடம்ப வந்துட்டு கரெக்ட் பண்ணி அத ஷேப்பா மாத்தி ப்ராப்பர் வே ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி உடம்ப மாத்தி விட்டுரும். ஒருத்தவங்களோட பாடிய புது ஹைட்ஸ் வந்துட்டு ரீச் பண்றதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் அந்த டெக்னிக். இட்ஸ் குவைட் பாசிபிள் அந்த சேம் மெத்தட் வந்துட்டு இப்ப ஷாவ்லின்ல வந்துட்டு லாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் சர்டன்லி அது ஒரு அன்யூஷுவலான டெக்னிக் தான். சோ இந்த கேட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே இவ்வளவு நாள் வந்துட்டு காட் பண்ணிட்டு இருந்தது ஆக்சுவலா க்ளோசிங் ட்ரைனிங்க்கு போறதுக்கான ஒரு இன்னர் டேலண்ட்ஸா. இந்த கேவ் இருந்துட்டு நான் நினைச்சதை விட ரொம்ப டீப்பா இருக்கே. இந்த இடத்துல நிறைய செவறுகள்ல மம்பட்டியும் கடப்பாரையும் இருந்துட்டு போட்டு கார் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்படின்னா இவங்க பல ரிசோர்சஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி செயற்கையா ஒரு பெரிய கேவ் ரூம் வந்துட்டு நேச்சுரலான லுக்ல வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல போய் நின்னுட்டு இந்த இடத்துல தான் நீங்க ட்ரைனிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறோம் வாவ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. என்னன்னா அந்த இடத்துல நிறைய ரூம்ஸ் வந்துட்டு அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. இதுதான் உங்களோட க்ளோசிங் ட்ரைனிங்கான ஸ்டார்ட்டா இருக்க போகுது. அதுக்குள்ள உங்களுக்கு போதுமான அளவு ரூம் இருக்கும், ஃபுட் இருக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் இருக்கும். தனிமையில ஒரு செக்ரேஷன் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு உங்க லைஃபே டெடிகேட் பண்ணி ஒரு சாலிடான ஒரு ட்ரைனிங் கிரவுண்டா வந்துட்டு அது இருக்க போகுது. ஒன்ஸ் நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ட்ரைனிங் பீரியட் முடியிற வரைக்கும் நீங்க அதை விட்டு வெளியே வரவே கூடாது. நாங்க வந்துட்டு என்ட்ரன்ஸை வந்துட்டு சீல் பண்ணிடுவோம். ஸோ நீங்களுமே உங்களை வந்துட்டு எல்லாத்துக்குமே தயார்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நாங்க லக்க விஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பிட்ச் பிளாக்கான டார்க்னஸ். என்னால எதையுமே பார்க்க முடியல. இதை வந்துட்டு தாங்கிக்கிறது அப்படிங்கிறது இந்த டெஸ்டோட ஒரு பகுதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு நீங்க உங்களோட சுயநலம் வந்துட்டு இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணணும். இல்லனா பைத்தியக்காரத்தனமா மாதிரி இந்த இடத்துலயே நீங்க சாகணும். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த டார்க்னஸ்க்கு வந்துட்டு என்ன பழக்கப்படுத்திக்கணும். இங்க வாட்டர் ஓடுற சவுண்ட் வந்துட்டு கேக்குது. சில கிரேவிஸ் மூலியமா லைட்டான காத்து வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பாஸ் ஆகுது. ரெசனேட்டிங் ஃபுட் ஸ்டெப்ஸை வச்சு கணிக்கும் பொழுது இது வந்துட்டு உண்மையுமே ஒரு பெரிய கேவ் போலயே. ரைட் நவ் என்னோட ஐஸ் வந்துட்டு ஃபைனலா இந்த இருட்டுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. இவங்க ஃப்ரெஷ் வாட்டரை பம்ப் பண்றதுக்காக ஒரு டிவைஸை வந்துட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மிஸ்டீரியஸான வுட்டன் டோர் இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு யோசிக்கணும். எப்படி என்னால இங்க இருந்து வெளியே போக முடியாது. 4 வருஷமா இந்த இடத்துல 4 வருஷம் நான் இப்படியே இருக்கணுமா? என்னால கண்டிப்பா இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேட் பண்றான், கல்டிவேட் பண்றான். அதுக்கப்புறம் இந்த 2 விஷயத்தையும் ஒன்னா சேர்ந்து கல்டிவேட் பண்ணால டெம்பர்டு ட்ரூ பிளாசம் டெக்னிக் அதை வந்துட்டு அவன் பிராக்டிஸ் பண்றான். ஸ்பீரை வச்சு பிராக்டிஸ் பண்றான். எல்லா தடவையும் என்னால பண்ண முடியும், என்னால இதை கண்டிப்பா பண்ண முடியும், நான் வந்துட்டு இதை எப்படியாச்சும் என்டியூர் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். கடைசியில அந்த 4 வருஷமும் வந்துட்டு கடந்து போயிருது. ஹீரோ வந்துட்டு இப்ப என்லைட்மெண்ட் அடைஞ்ச மாதிரி ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம அவனோட பிசிக்குமே இருந்துட்டு பயங்கரமா இருந்துட்டு மாறிடுச்சு. எப்படி சொல்றது, ஒரு கட்டுமஸ்தான உடம்பு மாதிரி அந்த ஹெவன்வர்ட் சோல் எர்த் டெக்னிக் மூலமா அவனோட உடம்பு மாறிடுச்சு. ஹீரோவும் இதோட இந்த டைம் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன சாப்டர் தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிரும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.